வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு மொக்க ரிவ்யூனா அவங்க மிஸ்டர் ஃபேஸ். ஆக்டர் அண்ட் டைரக்டர் தனுஷோட இயக்கத்தில் புதுமுகங்களும் அறிமுகங்களும் சேர்ந்து ஒரு யங்ஸ்டர் பட்டாளத்தையே வச்சு எடுத்துருக்கிற படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். ஸோ இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படம்னு சொல்லலாம். எந்த ஒரு வல்காரிட்டி இல்லாமல் அப்படியே ஜாலியாக போய்ட்டு ஜாலியாக வரக்கூடிய ஒரு நீட்டான ஒரு படம். இந்த படம் எப்படி இருக்குங்கிறத முழுசாக பார்த்துடலாம். அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? இந்த படம் முன்னாடியே ப்ரொமோஷனை சொன்னது போல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கமான கதை தான். ரொம்ப யூஸ்வலான ஸ்டோரி. பட் இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக க்ளீனாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு வல்காரிட்டியும் இல்லாமல், யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்காமல். யூஸ்வலாக இந்த மாதிரி படத்துக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இந்த பொண்ணுங்களை வந்து தாக்கி பேசுகிறது தனுஷே வந்து பண்ணியிருக்காரு சில படங்களில். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த கேரக்டர் அந்த பர்சனாலிட்டிக்கு அவன் என்ன ஃபீல் பண்ணுறான், அவனுக்குள்ளே என்ன அவன் ஃபேஸ் பண்ணுறாங்கிறது மட்டுமே வச்சு அழகாக நீட்டாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படத்தை கொடுத்ததுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதனால் பார்த்தீங்கன்னா இது என்ன தான் ஒரு வழக்கமான கதையாகவே காதல் கதையாகவே இருந்தாலும் படம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப ஒரு ஃபீல் குட் கொடுக்கக்கூடிய படமாக இது மாறுது. ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து நார்மலான கதை தான். ஆல்ரெடி பார்த்து புளிச்சு போனால் 1008 படம் வந்துட்டாலும் இந்த படம் ஏதோ ஒரு வகையில் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண தவறல. ஸோ அந்த வகையில் கதைங்கிறது என்ன தான் யூஸ்வலாக இருந்தாலும் இது கொடுக்கப்பட்ட ஸ்க்ரீன் பிளேங்கிறது கண்டிப்பாக ஃபஸ்ட்டாகவும் சரி செகண்டாகவும் சரி ஒரு நீட்டான க்ளீனான ஸ்க்ரீன் பிளே. பெருசாக உங்களை எங்கேயும் போர் அடிக்காது. பட் இந்த உலகத்தோடு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அடாப்ட் ஆகிட்டிங்கன்னா இது உங்களுக்கு வந்து இந்த கதை எப்படி போகும், என்ன மாதிரி ஃப்ளோவில் போகுங்கிறது நல்லாவே தெரியும். ஆஃப்கோர்ஸ் இது வந்து கண்டிப்பாக வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன், ப்ரெடிக்டபிலிட்டி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கதை தான். ஸோ இது வந்து முன்கூட்டியே நம்மக்கிட்ட மைண்ட் செட் பண்ணிட்டனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. இருக்கிறத என்ஜாய் பண்ண முடியுதா அப்படிங்கிறத மேட்ரு. ஸோ அந்த வகையில் இந்த படம் ஸ்க்ரீன் பிளே வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எழுதியிருக்காங்க. அதே சமயத்தில் நல்லா என்டர்டெயின் பண்ணக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் பொருந்தி வந்திருக்கிற ஒரு படம் தான். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டர்ஃபுல்லாக ஒரு கலர்ஃபுல்லான படம். கலர்ஃபுல் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த படத்தோட சினிமோகிராஃபியை சொல்லி ஆகணும். ஸோ சினிமோகிராஃபி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவருக்கும் சரி அவர் அண்ணனுக்கும் சரி இந்த லைட்டிங்கை வச்சு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் போல். நிறைய லைட்ஸு செட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு கலர்ஃபுல்லான படமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த யங்ஸ்டரோட உலகத்தை நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், விஜுவலாக கம்யூனிகேட் பண்ணுங்கள வந்து நல்லாவே தெளிவாக இருந்திருக்காங்க. என்ன தான் ஒரு சிம்பிளான ஸ்டோரியாகவே இருந்தாலும் ப்ரெசன்டேஷனில் வண்டர்ஃபுல்லாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறது வந்து ரொம்பவே தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் சினிமோகிராஃபியும் லைட்டிங் விஷுவல் சொல்லிட்டு எல்லா இடமும் பக்காவாக விளாண்டுருக்காங்க. ஆக்சுவலி இவரோட முந்தைய படமும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், இதே மாதிரி ஒரு கலர் பேட்டர்னில் இருந்துச்சு. பட் இந்த படத்துக்கு அதை கொஞ்சம் வேறு மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கு வலு சேர்க்குற வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் நல்லாவே போட்டிருக்காப்படி. சாங்கும் சரி பிஜிஎம் சரி ரெண்டுமே இந்த படத்துக்கு ஆப்டாக நல்ல ஒரு எமோஷன் வேல்யூவாக வந்து இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த யங்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் தெரிஞ்ச முகமாக இருந்தால் ஒரு சில பேர் தெரியாத முகங்களும் இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக லுக்கிங்காக காமிக்கிறதுக்கு எல்லாமே இந்த படத்துக்கு கைகூடி வந்திருக்குங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த பிக் பாயிண்ட். பெர்ஃபார்மனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த படத்தோட ஹீரோவான பவிஷ் இவர் வந்து பார்த்திங்கன்னா தனுஷோட சொந்தக்கார பையனு சொல்கிறாங்க. எனக்கு எந்த அளவுக்கு ஷோராக தெரியல. பட் இவரோட பெர்ஃபார்மன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அப்படியே தனுஷ் மாதிரி இருக்கா அப்படி. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். கிட்டத்தட்ட தனுஷ் சில இடங்கள்லாம் வந்து அவரோட பெர்ஃபார்மன் பார்க்கும்போது தனுஷே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன் வந்து இட்ஸ் நாட் அ பேட், நல்லாவே டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல எமோட் பண்ணுறாரு. முடிஞ்ச வரைக்கும் அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு பக்காவாக கொடுத்துருக்காரு. இது அவரோட முதல் படம் மாதிரி தெரியாத அளவுக்கு அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் ஒன் மோர் திங், இவர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அதுவும் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. அதுவும் தனுஷ் படத்திலே தான். ஸோ மேபி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவரோட ஆக்டிங் பிடிச்சி போய் தான் அவரை வச்சு லீடாகவே பண்ணியிருக்காங்க போல். ஸோ அந்த வகையில் அவரோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது இந்த படத்துக்கு ரொம்பவே டீசெண்டாக இருந்துச்சு. அண்ட் இவருக்கு பேர நடித்த அனிகா சுரேந்திரன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. யூஸ்வலான கேரக்டர் தான், ஒரு ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் தான். பட் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு குறை என்னன்னா அந்த பொண்ணு எங்கே போய் நின்னாலும் சின்ன பொண்ணு மாதிரியே இருக்குது. அது பெரிய பொண்ணாகவே பார்க்க முடியாது. மேபி நம்ம இந்த எண்ணெய் இருந்தால் டைம்லேருந்து பார்த்துட்டு நான் பழகிறனாலே பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவங்க என்ன தான் ஒரு 4-5 படங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாலும் ஸ்டில் நம்ம அவங்களுக்கு பார்க்குறது ஏதோ சின்ன பொண்ணாகவே தான் பார்க்குறோம். ஈவன் அவங்க கல்யாண கோலத்துலேயே நின்னாலும் என்னடா சின்ன பிள்ளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு பட் ஸ்டில் அவங்களுக்கான பொட்டென்ஷியல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்தை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது கண்டிப்பாக மேத்யூ தோமஸோட ஹியூமர் தான். மனுஷன் வந்து மலையாளத்திலே கலக்கவாப்படி கடைசியாக லியோவில் நடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவர் கொடுக்குற கவுண்டராக இருக்கட்டும், அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதை சொல்வார், அதெல்லாம் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் அப்பப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா லேசாக அப்படியே இந்த கிராஃப் இறங்கும் போதெல்லாம் இந்த மனுஷனோட ஹியூமருங்கிறது நல்லாவே கை கொடுத்துருக்கு. இவர் கூட பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார்.
அவரும் இவரும் பண்ணுற லூட்டிலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சிரிக்கிற மாதிரி நிறைய வண்டர்ஃபுல்லான மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி எல்லோரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் சரத்குமார் சார் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. சரண்யா பொன்வன் நடிச்சிருக்காங்க. ஆடுகளம் நிறையலாம் வந்து இவங்க ரோல்லாம் வந்து சின்ன சின்ன ரோலாகவே இருந்தாலும் 2-3 சீன் வந்தாலும் அவங்க ரோலை வந்து பக்காவாக ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் அதை தாண்டி நடித்த எல்லாரோட நடிகளுடைய நடிப்பும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஆப்டாகவே புரிஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த படத்தோட முன்னாடி சொன்னது போல் இது ஒரு வழக்கமான காதல் கதை. இதுதான் மிகப்பெரிய நெகட்டிவாக மாறுது. அதாவது ரொம்ப யூஸ்வலான ஸ்டோரி. இந்த மாதிரி ஸ்டோரி நீங்கள் பழக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் உங்களில் சில பேருக்கு இது போர் அடிக்க சான்ஸ் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இல்லை நீங்கள் ஒரு கப்பலாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி படங்களை போய் பார்க்குறீங்கன்னா முக்கியமாக நீங்கள் ஒரு 2K கிட்ஸாக இருக்கீங்கன்னா மேபி உங்களுக்கு இது ஃப்ரெஷ்ஷாக கூட ஃபீல் ஆகலாம். ஈவன் 90s கிட்ஸ் கூட ரிலேட்டபிள் தான். பட் ரொம்பவே வயசாகி அது மீன் ஒரு 45-50 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது பெரிய டவுட் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வழக்கமான காதல் கதை. இந்த மாதிரி கதைகள் வந்து நிறைய அவங்களும் பார்த்துருக்காங்க. ஸோ எல்லா ஆடியன்ஸும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இதோட எலிமெண்ட்ஸ் அமையுமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய டவுட்டு. பட் நான் போய் பார்த்த வரைக்கும் தேட்டர்ஸில் எல்லோரும் என்ஜாய் பண்ணி தான் படம் பார்த்தாங்க. யாருக்குமே பிடிக்கல, முகசுளிக்கிற மாதிரி யாருமே அந்தளவுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணலை. மேபி நீங்கள் ஏதாவது தேட்டர்ஸில் போய்ட்டு இல்லை உங்கள் வீட்லேயோ இல்லை யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாருக்காவது அந்த படம் பிடிக்கல அப்படின்னா என்ன காரணம்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். இது எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு படமாக அமையாது. பட் நிறைய பேருக்கு ஒரு பிடிச்ச படமாக இருக்கும். அதே போல் இந்த படத்தில் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக இருக்குது, ஒரு டீசெண்டான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பட் அது ப்ரெடிக்டபிளுங்க. நீங்கள் இந்த படத்தில் வர ஒவ்வொரு சீனையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு பக்காவாக தெரிஞ்சிடும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸை ட்ரீட் பண்ண விதம். அதாவது அந்த கிளைமேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே அதை விட்டுருக்கலாம். பட் அவங்க வந்து இதை வழக்கமான கதைன்னு சொல்லிட்டனாலே என்னன்னு தெரில, வழக்கமான கிளைமேக்ஸாக மாற்றிட்டாங்க. அந்த கிளைமேக்ஸ் எனக்கு என்னமோ அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செஞ்சது. ஒரு வண்டர்ஃபுல்லான கிளைமேக்ஸாக இருந்திருக்கும். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய அந்த மெசேஜாக இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துங்கிறது ரொம்பவே ஆப்டாக இருந்திருக்கும். பட் ஒரு வழக்கமான படம்னால இவங்க இது ரொம்ப வழக்கமாகவே ட்ரீட் பண்ணிட்டாங்க. இன்னுமே பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். ஏன் இதோட படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் தோல்வி இருந்தாலும் கண்டிப்பாக முன்னாடி சொன்னது போல் இந்த மேத்யூ தாமஸோட ஹியூமரோ சில சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ சில இடங்களில் சில ஃபால்ஸ் இருந்தாலுமே ஓவரால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான படமாக உங்களுக்கு அமையும். அண்ட் மொத்தமாக அந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல டீசெண்டான ஒரு ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு எந்த ஒரு வல்கரிட்டியோ எதையோ வன்மத்தை கக்கக்கூடிய அளவுக்கோ இந்த மாதிரி நிறைய வயலன்ஸ் இல்லாமல் ரொம்பவே ப்ளசண்ட்டாக ரொம்ப ஜாலியாக தான் இந்த படத்தை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் திருப்தி பதமானு தெரியாது. பட் கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு மோசமான படம் இல்லை. மேபி வழக்கமான ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கமான கதை தான். பட் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நிறைய ரிஃப்ரெஷிங்கான மொமெண்டம் இருக்குது. நீங்கள் ப்ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. நிறைய ரத்தம் வயலன்ஸ்னு பார்த்து பழகிருந்தீங்கன்னா பெட்டர் இந்த மாதிரி படத்தை போய் பாருங்கள். இது உங்களை ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து கொஞ்சம் ப்ளசண்ட் ஆகும். கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் கொடுக்கக்கூடிய படமாக கூட உங்களுக்கு மாற சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தேட்டர்ஸை போய் பாருங்கள். நான் வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அப்புறம் என்ன வரட்டா?